தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது டேட் வந்து 10/7/2025. அதோட சர்க்குலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு த காலேஜஸ் அனுப்பியிருக்காங்க. முதல்வர்கள், நிர்வாகிகள், பிரின்சிபல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்க்கு அனுப்பியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ஆல்சோ எய்டட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. இணைவு பெற்ற எல்லா கல்லூரிகளுக்கும். ஏதாவது இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வந்து தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற 2024-2025 அன்றைக்கி ஜாயின் பண்ண, அதாவது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேவா, கல்வி ஆண்டில் பிஎட் சேர்ந்த மாணவர்களுக்கு செகண்ட் இயருக்கு நீங்கள் போகிறீங்க இல்லையா, தேர்ட் செமஸ்டருக்கு. இன்னும் செகண்ட் செமஸ்டரே முடியல, பட் ஆனால் தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து தேர்ட் செமஸ்டருக்கு நீங்கள் போகிற டீச்சிங் ப்ராக்டிஸ்க்காக, அதான் ஸ்கூல்ஸ்க்கு போய் நீங்கள் டீச் பண்ணி வருவீங்க இல்லையா. ஸோ அதுக்குரிய சர்க்குலரை இதில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உரிய பள்ளிகளை தமிழக அரசின் உயர்கல்வி பள்ளி கல்வித்துறை சார்பில் ஒதுக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளின் விவரங்களை சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு அனுப்புதல். ஓகே, ஸோ எந்த ஸ்கூலு அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்வி இயக்குனர் அவர்களின் கடிதம் நகல் எண், அந்த ஜிஓ நம்பர் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடிதத்தோடைய எண் 1/7/2025 அன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பிஎட் படிப்பிற்கான பாடத்திட்டத்தின்படி இப்பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரியில் பிஎட் 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 16 வாரம் கற்றல் கற்பித்தல். எத்தனை வீக்ஸ் நீங்கள் வந்து இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு போகணுன்னா கண்டிப்பாக 16 வீக்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு போயிருக்கணும். அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில், அரசு உதவி பெறும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், இது எதுலையாவது நீங்கள் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு போயிருக்கணும். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரிகளில் 2024-25 கல்வி ஆண்டில் பிஎட் சேர்ந்த 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம் பயிலும் மாணாக்கர்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வருகின்ற 2025 ஆகஸ்ட் 3ஆம் வாரம் முதல் கற்றல் கற்பித்தல் பயிற்சியினை மேற்கொள்ளுதல் வேண்டும். அப்படின்னா என்னென்னா, ஆகஸ்ட் 3rd வீக்லேருந்து உங்களுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது பிஃபோராக உங்களுக்கு இருக்கலாம் செமஸ்டர், அதனால் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இல்லை இன் பிட்வீன் வந்தாலும் 1 வீக் உங்களுக்கு பிரேக் கிடைக்கும். ஆனால் ஆகஸ்ட் 3rd அன்னைக்கு 3rd வீக்கில் கண்டிப்பாக நீங்கள் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் போயே ஆகணும். ஓகே, ஸோ எத்தனை வாரம்னு பார்த்தீங்கன்னா 16 வீக்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேற்காண் பார்வையில் குறிப்பிட்டுள்ளவாறு மாணாக்கர்கள் எந்த பள்ளியில் கற்றல் கற்பித்தல் பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையின் வாயிலாக நிர்ணயித்த பள்ளிகளின் பட்டியலை தங்கள் கல்லூரியின் காலேஜ் லாகின் வாயிலாக அனுப்பப்படுகிறது. எந்த ஸ்கூல்ஸில் போய் அவங்க வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத காலேஜ் லாகின்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காலேஜ் பிரின்சிபல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எனவே கல்லூரி முதல்வர்கள் கீழ்குறிப்பிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கற்றல் கற்பித்தல் பயிற்சியினை சிறந்த முறையில் முடித்திட தங்களது சீரிய ஒத்துழைப்பினை உங்களோட கோஆப்ரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி காலேஜஸ்க்கு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. வழிகாட்டு நெறிமுறைகள், இதில் என்ன வழிகாட்டு நெறிமுறைகள்னு பார்த்திங்கன்னா, தங்கள் கல்லூரிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பள்ளிகள் அனைத்தும் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையால் அமைக்கப்பட்டுள்ளது குழுவினால். ஓகேவா, அவங்க தமிழக அரசு தான் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எந்த ஸ்கூல்ஸில் எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஸ்கூல்ஸ் அப்படின்றத நியமிச்சிருக்காங்க. தங்கள் கல்லூரி அமைந்துள்ள பகுதியினை கூகுள் மேப்பில் கண்டறிந்து அதன் அடிப்படையில் சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர் தேவையின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்கூல்ஸில் வந்து உங்களோட காலேஜ் இருந்துச்சுன்னா அது சரௌண்டிங்கில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்து அவங்களே கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். ஒதுக்கப்பட்ட பள்ளிகள் பட்டியலில் எக்காரணத்தை கொண்டு மாற்றம்
மாற்ற செய்ய இயலாது. நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஸ்கூல் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. மாணாக்கர்களின் வருகை பதிவினை சம்பந்தப்பட்ட பள்ளி முதல்வர் வாயிலாக இணைய வழியில் கண்காணிப்பதற்கு தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அப்போது நீங்கள் வந்து உங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து ஆன்லைன்லேயே அவங்க வந்து கண்காணிக்கிறதுக்காக இதை வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்களாம். கற்றல் கற்பித்தல் பயிற்சி முடிந்தவுடன் பள்ளி கல்வித்துறையினால் மாணாக்கர்களின் வருகை பதிவு குறித்த அறிக்கை பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்படும். அந்த அறிக்கை கல்லூரி வழியாக சமர்ப்பிக்கும் மாணாக்கர்களின் வருகை பதிவு அறிக்கையுடன் ஒப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் மட்டுமே பல்கலைக்கழக தேர்விற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த அட்டெண்டன்ஸை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த அட்டெண்டன்ஸ் வந்து காலேஜ்லேயும் அந்த ஸ்கூல்ஸ்க்கு போகும்போது அதில் வரதையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அப்போது ஓகே அட்டெண்டன்ஸ் வந்து அவங்களுக்கு 100% இருந்துச்சுன்னா மட்டும் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க வந்து பர்மிட் பண்ணுவாங்களாம். பள்ளி ஒதுக்கீடு குறித்த கருத்துக்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு, ஓகே இந்த ஸ்கூலில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபல்ஸ்க்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க இந்த இமெயிலுக்கு மெயில் பண்ணி இந்த ஸ்கூல் வந்து இதுக்கு ஓகே இது நாட் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட இந்த மெயில் ஐடியில் நீங்கள் கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சர்க்குலரில். ஸோ இந்த சர்க்குலர் படி வந்து ஆகஸ்ட் 3rd வீக் வந்து உங்களுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அது மாதிரி நீங்கள் 16 வீக்ஸ் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் போயே ஆகணும். அட்டெண்டன்ஸ் ஆன்லைன்லேயும் எடுப்பாங்க. அந்தந்த ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை இவங்களே அலோகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களோட அட்டெண்டன்ஸை அவங்க வந்து வாட்ச் பண்ணுறாங்க. எத்தனை பேர் வந்து ஆன்லைனில் எல்லோரும் அட்டெண்ட் பண்ணுறாங்களா, ஸ்கூல்ஸ்க்கு கரெக்டாக போகிறாங்களா அப்படிங்கிறதையும் அவங்க கண்காணிக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பிரின்சிபல்ஸ் கிட்டேருந்து அட்டெண்டன்ஸ் போகுது இல்லையா, ஸோ அந்த அட்டெண்டன்ஸையும் அதே மாதிரி அந்த அட்டெண்டன்ஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிடும். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கு போயிடும். அதுக்கப்புறமேட்டு அதிலேருந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க காலேஜஸ்க்கு. அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் வந்து ஓகே ஆனிச்சு அப்படின்னாக்கா அவங்கள பர்மிட் பண்ணுவாங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்.